வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் கடந்த ஆட்சியை சுட்டிக்காட்டி விமர்சிக்கும் அமைச்சர்கள், பிரச்சனைகளை பேரவையில் எப்படி கையாள்கிறது தாவேக அரசு. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக பத்திரிகையாளர் திரு புன்னைவளவன். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் நாராயணன். வணக்கம் திரு புன்னைவளவன். உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தலைப்பை ஒட்டியே என்னுடைய முதல் கேள்வி, ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு கூட பேரவையில் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக பேசும்போது பூரா இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக இல்லை அதிமுக அப்படின்னு முந்தைய ஆட்சிகளை கைகாட்டியே பதில்கள் இருந்தது. இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைய சட்டமன்ற நாள் நீங்கள் அது இன்றைக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடந்த வாரத்தில் இருந்த போதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அது விஷுவலாகவும் சேர்த்து உள்ள கண்டென்ட் எல்லாம் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக தாவேகா ஸ்கோர் பண்ணுவதை போன்ற விஷயங்கள் இருக்குது. உள்ளடக்கம் என்பதை தாண்டி அந்த ஷார்ட்ஸு, அந்த கிளிப்பு, அந்த விஷயங்கிறது கண்டிப்பாக வைரல் ஆகும். அவங்ககிட்ட ஒரு ஆவேசம் அல்லது ஒரு ஆக்ரோஷம், அது மேபி பவரில் ஃபஸ்ட் டைம் உட்காரதுனால அப்படிங்கிறதா இல்லை இயல்பே அப்படிதான் இருக்க போதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக தரப்பில் அந்த அளவுக்கான ஆக்ரோஷம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க கேட்கறது குவெஷன்ஸாக அடுத்தடுத்து போடும்போது அதுலேயே கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் வருகிறது. சில இடத்துல மோதல்கள் வருது. சபாநாயகருக்கு தான், பேரவைத் தலைவருக்கு தான் கூடுதலான வேலை என்பது ஒரு கண்டிப்பான ஹெட் மாஸ்டருங்கிற அளவுக்கான இடம் போகுது. திமுகவினரை பொறுத்தவரை சில இடங்கள் அதிமுகவினரும் பின் பாயிண்டடாக சில விஷயங்களை கேட்கும்போது கன்வின்ஸ் ஆகிற இடத்துல இல்லை அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல முன்னாடி சொன்னதிலிருந்து ஒரு ஸ்டாண்டை மாற்றக்கூடிய இடத்திற்கு தாவேகா வரக்கூடியதுங்கிறது இவங்க அக்ரஷனாக போனால் அந்த இடம் கிளாஷ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்கிறாங்களா? ஆனால் அது விஷுவலாக பார்க்கும்பொழுது இவங்க ஒரு பேக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் ஏற்படுகிறது. அப்போ ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு பின்னடைவு. கடந்த காலத்தில் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வாரத்தில் இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது முன்னணியில் உதயநிதி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கே நேருவாகட்டும் இல்லை ஏவாவேல் ஆகட்டும், அவர்களுடைய டோன் என்பது சில இடங்களில் ரொம்ப அந்த டோன் அங்கே எதிர்த்தரப்பில் வச்சதுக்கு ஒரு ஆவேசமான பதிலடி இல்லைன்னு திமுக தரப்பிலேயே அவங்க வட்டாரங்களிலேயே அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்லேயே அதிருப்தி ஏற்படுத்தலாம் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு அமைச்சர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆக்சுவலாக கொண்டு வரப்படுகிறது சட்ட ஒழுங்கு தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம். சட்ட ஒழுங்கிற்கு அமைச்சராக இருக்கும் உள்துறை அமைச்சரான முதலமைச்சர் பதிலளிக்கல, மாறாக சட்டத்துறை அமைச்சர், ஏன்னா அதுலேயும் சட்டம் இருக்குங்கிறதுக்காக அதையும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சி தலைவர் அதை குறிப்பிட்டாரு. துறை ரீதியான அல்லது துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாறி மாறி சிலரே பேசுறாங்க அப்படின்ற. அப்ப அந்த இடம், அப்ப முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு 5 துறைகளுடைய சர்வீஸ் ரூல்ஸை வெவ்வேறு அமைச்சர்களுக்கு டெசிக்னேட் பண்ணியிருக்கிறார். அது ஸ்டாண்டிங் ஆர்டராக உள்ளுக்குள்ள சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அலுவலகத்தின் மூலமாக அமைச்சர் தாம்பரம் சரத் இருக்கார் இல்லையா, அவருடைய HRNA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், அதே போல அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு வறுமை ஒழிப்பு, அந்த போர்ட்ஃபோலியோ அதனுடைய சர்வீஸ் ரூல்ஸ் அதுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு யூத் வெல்ஃபேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளர் நலத்துறை, அதே போல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நகர்ப்புற நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், இப்படி இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உள்துறை யாருக்கும் கொடுத்துட்டாரா, நமக்கு உத்தரவு வரலையாங்கிற கேள்வி வருது. இப்போ என்ன, முதலமைச்சர் 110 விதியில் இன்றைக்கு விவசாயிகள் தொடர்பாக அறிவிக்கிறார் இல்லையா, அந்த கேள்விக்குமான பதிலையும் கூட அவருடைய ஜிஸ்டாக ஒரு விஷயத்தை 110 விதியில் கூட தீர்மானத்தின் மீது இல்லாமலாம் நான் பதிவு செய்கிறேன் ஏன் முதலமைச்சர் சொல்லல. அது ஸ்ட்ராட்டஜி என்பதை தாண்டி புரிதல் இல்லாமல் அவர்கள் அதை செய்யல. நேரடியாக அல்ல, உங்களுக்கு தேவை பதில், யார் அரசின் மூலமாக கொடுக்குறாங்களோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னுட்டு முதலமைச்சர் நேரடியாக அப்படி ஒன்று நடந்திருக்குன்னு கமிட் பண்ணிக்க வேண்டாம் என்கிற ஸ்ட்ராட்டஜியான்னு நம்ம அதை கேட்கலாம். எதிர்கட்சி தலைவர் வெளியில செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்றாரு, எந்த துறை அமைச்சர்கள் பேசுறாங்களோ அப்பதான் இவன் இன்னாரு இந்த துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்றது பார்க்குற மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதில் அந்த துறைக்கு அவர் அப்படிங்கிறத தாண்டி அந்த துறையில் நடப்பதற்கு அவர் தான் பொறுப்புங்கிறத எடுத்துக்க வேண்டியிருக்குல்ல, அக்கௌண்டபிலிட்டி. அந்த இடத்திலிருந்தே மாண்புமிகு முதலமைச்சர் நழுவுகிறாராங்கிற கேள்வி வருது. நீங்கள் இன்றைக்கு பல விஷயங்களுக்கு பதில் சொன்னார்கள், ஆனால் கேட்ட கேள்விக்கு பின் பாயிண்டடாக பல அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க ஒரு தீர்மானத்தின் மீதே. ஆனால் கேட்ட கேள்விக்கானது வந்ததா? இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கோவை மாணவர் கல்லூரி மாணவர் சம்பவத்தில் அது கல்லூரி, அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் கமிட் பண்ணி இருந்திருக்கணும். இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் துணை குடியரசுத் தலைவரோடு இருக்காருனால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த தீர்மானம் 5 நாட்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போதே
அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ள இருந்தும் பேசல, அமைச்சர் ராஜ்மோகன் தான் பேசுறாரு. இந்த 4 நாட்களாக திருவொற்றியூருக்கு அது பள்ளி மாணவன்கிற வகையில் அமைச்சர் ராஜ்மோகன் போயிருக்கணும். இன்றைக்கு இவ்வளவு ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுறாங்க இல்லையா? நேற்றைக்கு போனாங்க, அதான் அவர் சொல்றாரு. நேற்றைக்கு அதே வீட்டுக்கு போகும்போது மத்த அந்த வெளியான காணொலியை நம்ம பார்க்கணும். வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்கக்கூடாது, குடும்பத்தினர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்கள சானிடைஸ் பண்றாங்க. உள்ள நுழையும் போது ஒரு கேட்கிறார், மீடியா உள்ள அலோடு இல்ல அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு வெளியில் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சூழ்ந்து கொண்டு, ஆதவண்ணா பதில் சொல்லிட்டு போங்கன்னா நாளைக்கு எங்க பசங்களுக்கும் இந்த நிலைமை தான் வருமா, இருக்கிறவங்கள யாரே போதை சார்ந்த விஷயங்களை கொடுத்தா விசில் நமக்கு சின்னமா இருக்கு, விசில் ப்ளோவரை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சட்டத்தை நம்ம அமல்படுத்துறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இங்க சட்டமன்றத்தில் வந்த அக்ரஷன் என்பது நேற்று அந்த மக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கன்ஃபரண்ட் பண்ண வந்தாங்கல்ல, அதனுடைய எதிர்வினையான ஒரு கேள்வி இருக்கு. இங்க ஈஸியா உங்க ஆட்சியில் 5 வருஷம் நீங்க இதை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு இது நடந்தே இருக்காதுன்னு சொல்லிடலாம். அந்த மக்கள்கிட்ட அந்த பதில சொல்ல முடியாது. அது அவர்கள் அந்த வீடியோ நைட் என்ன அளவுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கிறது, எவ்வளவு வைரல் ஆகியிருக்கிறது தெரிஞ்சதுனால தான் அந்த அக்ரஷன் இங்க சொல்ல முடியுது. மக்கள் கிட்ட நீங்க போன ஆட்சியில திமுக தான் காரணம் அப்படின்னா அவங்க அதை என்னவா ரியாக்ட் பண்ணுவாங்கிறதுக்கு. இப்ப இதே சம்பவம் இதற்கு முன்பாக நடந்தது. விளாத்திக்குளத்தில் அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தில் அன்றைக்கு கனிமொழி அந்த வீட்டுக்கு போன போது உள்ள இருந்து மீடியா அனுப்பப்படலை. உள்ள இருந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு கனிமொழி அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார்கள். அவங்க கிட்ட அவங்க சில விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதற்கு பிறகு சில உறுதிமொழிகளை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து அங்கேயே பிரஸ் சந்திச்சாங்க. நான் சொல்றது, நீங்க போகக்கூடிய இடத்துல மக்கள் கோபத்தில் இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்க கன்ஃபரண்ட் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இன்றைக்கு ஒருவேளை சட்டமன்றம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 2 அமைச்சர்களும் நேற்று வீட்டுக்கு போயிருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. கவன ஈர்ப்பு தீர்மானம் வராமல் இருந்திருந்தால் இவங்க இப்படி நடந்திருப்பாங்களா? நான் வேற ஒரு விஷயம் தான் கேட்கிறேனே. சூலூர்ல அந்த சிறுமிக்கு நடந்த போது போலீஸ் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க. அங்க போய் கன்சோல் செய்யக்கூடிய அந்த வேலைகள் நடந்தது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக. ஆனால் அதே கும்மிடிப்பூண்டியில் நடந்த போது நீங்க காவல்துறையின் தரப்பில் பிரஸ் மீட்டோ இல்ல அடுத்த பிரீஃபிங்கோ இதே ஒரு ஹேபிட்டா போயிருச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் குற்றம் நடந்திருக்குன்னு அரசு அதை ஏற்றுக்கொள்வதை போல இருக்கும்னு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம நடுவதனுடைய அடுத்த கட்டமா என்கிற விஷயம் இருக்கிறது. இது தொடர்பாக அரசாங்கம், நீங்க சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைனாலும் இந்த 4 நாட்களாக நீங்கள் பேசி இருக்கலாமே, அதை செய்யலைன்னா அப்ப என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? எப்படி மணிப்பூருக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பிறகு பிரதமரை அழைச்சி பேச வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்களோ, அப்படியான ஒரு நிலைக்கு நாங்க சொல்லக்கூடியது தான் செய்தியா இருக்கும். சொல்லலைன்னா அது குறித்து கமிட் பண்ணிக்க மாட்டோம் என்கிற இடத்தில் அப்படி ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து அரசாங்கம் முதலமைச்சர் நகர்த்து இருக்கிறாரா என்கிற கேள்வி இதனோடு சேர்ந்து வருது. இன்றைக்கு இந்த உள்ள வந்த அக்ரஷன் நேற்றைக்கு ஏன் வரலன்னா, அவர்களுக்கு குறைஞ்சபட்ச பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நேற்றைக்கு தெரிந்ததுனால தான் அந்த மக்கள் கிட்ட அவங்க ரியாக்ட் பண்ணல. ஆனா அவங்களை கன்சோல் பண்ணுறதற்கு ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் திரும்ப அந்த மக்கள்கிட்ட தானே போகணும். இன்னைக்கு முதலமைச்சருடைய எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களிடம் அங்கே வீட்டு வசதி வாரியத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு அந்த கம்யூனிகேஷனை ட்ரை பண்ணுறாரு. இதை நேற்றைக்கு அமைச்சர்கள் பண்ணியிருந்தா இன்னும் மெச்சூர்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒன்று நீங்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வி எப்போ போகும்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்து இதை சால்வ் பண்றதுக்கு என்னத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்க போவீங்க. நாங்க ஏத்துக்கவே இல்லை, அப்படி நடந்ததுக்கு நாங்க ரியாக்டே பண்ண மாட்டோம் என்று சொன்னால் நீங்க இதனுடைய அந்த ரூட் காசை நோக்கி போக வேண்டாம். அது நமக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக இப்ப முதலமைச்சர் நிகழ்ச்சிகளில் கடைசியா எத்தனை நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டதுங்கிறது நம்ம அந்த கேள்வியை நோக்கி போனோம். கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புடைய எல்லாவற்றையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சட்டமன்றமாக இருந்தாலும் நாம் பதிலளிக்க வேண்டாம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சரிடமே நம்ம அந்த கேள்வி. அமுதன் பத்தி குறிப்பிட்டீங்க. அமுதன் பத்தி குறிப்பிடும் போது அவங்க முதல அமைச்சர் நிர்மல்குமார் பதில் சொல்றாரு. அதுல இது கோஷ்டி பூசல், போதை பொருள்லாம் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இரண்டாவதாக அதன் பிறகு மற்ற பிரதிநிதிகள் உறுப்பினர்கள்லாம் பேசுறாங்க. ஒரு கட்டத்தில் எஸ்பி வேலுமணி கூட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது போதை கலாச்சாரம் அங்கே இருக்கு, போதைப் பொருளால் தான் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. காவல்துறை உங்களுக்கு தவறான தகவல்களை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அதன் பிறகாக பேசுற ஆதவர்ஜுனா அது கிட்டத்தட்ட அமைச்சர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். இதுல ஒரே ஒரு விஷயம், அது கோஷ்டி முதலாக இருந்தால் கைதான 6 பேரில் இந்த அமுதன் கோஷ்டியை சேர்ந்தவர் எத்தனை பேர், இந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? அங்க சீனுக்குள்ள இருந்திருந்தா தானே நீங்க 2 கோஷ்டியிலும் கைது பண்ணிருப்பீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு காவல்துறையை டிஃபெண்ட் பண்ணி அமைச்சர் பேசினார். எனக்கு அந்த இடம் மட்டும், காவல்துறை எதற்காக பொய் சொல்ல வேண்டும், காவல்துறை எதற்காக யாரையாவது காப்பாற்ற வேண்டும்? இதற்கு முன்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்ததனால் நான் அதை குறிப்பிடுறேன். 2 முதலமைச்சர்களுக்கு தவறான தகவல்களை சொல்லி சட்டப்பேரவையில் அவர்களுக்கு
உண்மைக்கு மாறான தகவலை பதிவு செய்ய வைத்தது காவல்துறை அதிகாரிகள். ஜெயராஜ் பென்னிக்சனுடைய அந்த கொடூர படுகொலை காவலர்கள் நிகழ்த்திய போது அடுத்த நாள் சட்டமன்றத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்பது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அவரே மாற்ற வேண்டிய சூழல் நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தது. இங்க சென்னையில் ஐஸ் ஹவுஸ் பக்கத்தில் இந்த குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் ஒருவர், அவரை கொண்டு போய் அப்படிதான் ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு படுகொலை செய்யப்படுகிறது. முதலமைச்சர் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்து திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு முதலமைச்சர் ஏறத்தாழ தலைகுனிய வேண்டிய இடத்துக்கு வச்சாங்க. நீங்க அதிகாரிகள் சொல்றாங்கன்னா அந்த இன்புட்ஸ் அப்படியே ஏற்றுக்கொண்டு என்டார்ஸ் பண்ணிராதீங்க, கிராஸ் செக் பண்ணுங்க, மல்டிபிள் சோர்சஸ்ல பாருங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அமைச்சர்கள் பேசிட்டாங்க சார், இது கோஷ்டி முதல்ல. இன்னைக்கு அங்க ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய ஒரு ஐஓ, ஒரு என்ட்ரன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அமைச்சரை இப்படி 2 முறை சட்டமன்றத்திற்குள் பேசிய பிறகு அவர் இதுக்கு மாறா வேற ஒண்ணு கொடுப்பாரா, அது ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா என்கிற கேள்வி இருக்கு. விசாரணை முடிஞ்சு வரட்டும். முதற்கட்ட தகவல் எங்களுக்கு இப்படி இருக்கிறதுனா வேற, அது இல்லவே இல்லை. நீங்க சாதிக்கும் போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, விசாரணை அதிகாரிக்கு அது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க அப்படி அந்த நோக்கமே இல்லைனாலும் அவரை விசாரணையுடைய போக்கை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அந்த இடம் தான் பாமக கேட்ட ஜுடிஷியல் என்கொயரியோ இண்டிபெண்டன்ட் என்கொயரியோ நமக்கு தேவைப்படுது. ரைட். திரு காமேஷ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் முந்தைய கட்சிகளை குறை சொல்றது அப்படின்றது ஒரு பக்கம், முந்தைய கட்சிகள் சரியா செய்யலை அப்படின்றதுக்காக புதிய கட்சியாக மாற்றத்தை விரும்பி இந்த கட்சியை கொண்டு வந்திருக்காங்க. தாவேகா அரசுக்கு வந்திருக்கு அப்படின்ன போது முந்தைய கட்சிகளை குறை சொல்வது சரியா அப்படின்றது ஒன்று. திரு புன்னைவளவன் சொன்ன மாதிரி மக்களிடம் போய் இதை சொல்ல முடியுமா, இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாலே முந்தைய கட்சிகள் தான் அதை செஞ்சாங்க, அதனால தான் இந்த இது நடந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மழை விட்டாலும் தூவானம் விழாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இந்த பாயிண்ட் வேலிடாக எடுத்துக்கலாம். 3 மாதம் தான் ஆகுது, 100வது நாள் இன்று 100வது நாளை வெற்றிகரமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்க தாவேகா அரசுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க இந்த இது மூலமாக, காணொலி மூலமாக. ஸோ அப்போது இது எல்லாமே போஸ்ட் எஃபெக்ட் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும்ல. அந்த போஸ்ட் எஃபெக்டில் என்ன மாதிரி இறங்கியிருக்குன்றதான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் போதைப் பொருள். நம்ம நண்பர் பேசும்போது கூட போதைப் பொருளை காலேஜ்குள்ளே இருக்குது, ஒரு கோஷ்டி பூசல் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, அது வரட்டும், நம்ம பேசுவோம் என்னன்றதை. இது வரைக்கும் தெளிவான ஒரு அறிக்கை வரல. அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 3 இடத்துல இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காணொலிகளை பார்க்கும்போது, வலைதளங்களை பார்க்கும்போது உண்மையான இது என்னன்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் இப்போ எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமாக அது என்னன்றதை பார்த்துட்டு பேசுவோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ராமநாதபுரம் எஸ்பி என்ன பண்ணார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு, ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட டீம், போதை டீமை மெத்தடின் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோக்கு குறையாம பிடிச்சிருக்காரு அவர். அதோட விலை மட்டுமே நீங்கள் 10 கிலோ, சாரி 1.5 கிலோ கிட்டத்தட்ட பிடிச்சிருக்காரு. அதோட விலை மட்டுமே பார்த்தீங்கன்னா 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே வருன்றாங்க. அது சப்ஸ்டன்ஸ் மட்டும். அதோட லிங்கிங் பேர்ஸ் எல்லாமே ஒரு 3 விதமான அதை கலந்து ஒரு போதைப் பொருள் என்னடான்னு செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெட்வொர்க்காகவே நடந்துட்டு இருக்கு. கடந்த 1 வருடத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா இந்த நெட்வொர்க்காகவே இது நடந்துட்டு இருக்காமா. எங்கேருந்து வருதுன்னா, சப்ளை ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சென்னை. சென்னையோட ஆரம்பிக்கிற முதல் இடம் தமிழ்நாட்டுக்கு, ஓகே, கும்மிடிப்பூண்டி சென்னை வச்சுக்கோங்களா, அங்கேருந்து ராமநாதபுரம் கடைசி எண்டுக்கு போகுது. அது வரைக்கும் இந்த நெட்வொர்க் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இங்க ஆரம்பிக்கிற அந்த சப்ஸ்டன்ஸு, அதோட இன்கிரீடியன்ஸ், அதில் ஏதோ 6 விதமான சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்களா. அதில் ஒரு சப்ஸ்டன்ஸு இங்கேருந்து வாங்குறாங்க, இன்னொன்று மதுரையிலேருந்து வருது, இன்னொன்று இங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர்லேருந்து ஒன்று வருது. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்று இதை உட்கார்ந்து அவங்க தயாரிக்கிறாங்க. எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா, வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு லேத்து பற்றை, சாதாரண ஒரு லேத்து பற்றையில் ஒரு 2 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு லேத்து பற்றை இருக்கு. அந்த லேத்து பற்றைக்கு பின்னாடி மறைவாக ஒரு ரூம்குள்ள இதை உட்காந்து தயாரிக்கிறாங்க. இவங்கள் ஒரு சாதாரண ஆட்கள், ரொம்ப சாதாரண ஆட்கள், அதாவது ஒரு பெருசா படிப்பறிவுலாம் கிடையாது, ஒரு சாதாரணமாக கூலி தொழிலாளி மாதிரி இருக்கிற ஒரு ஆட்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் காமன் மேன். இவங்களால எப்படி அதை தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தான்னா, அவர்கள் ஆந்திராவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் லேப் சென்டர் இருக்குல்ல, லேப் டெக்னீஷியன், அவங்க கூட லிங்க்ல இருக்காங்க. அவர் இங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களுக்கு. நெல்லூருக்கு முன்னாடி
ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பார்டர் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு இந்த சப்ஸ்டன்ஸுக்கு எத்தனை சதவீதம், இது இத்தனை பர்சன்டேஜ், இது இத்தனை பர்சன்டேஜ்னு அதை கலக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்ற போது இந்த நெட்வொர்க்கு இது என்ன, இது எப்படி நீங்கள் வந்து 100 நாட்களுக்குள்ள சீர் செய்ய முடியும்னு சொல்கிறீங்க? அப்போ இதை ஒரு இடத்துலையும் கண்டுபிடிச்சி அடி வேறு. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது திமுக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்துச்சு, இந்த நெட்வொர்க் இத்தனைக்கு ஒரு கும்பல் இருக்குது, இதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செய்யவர் ஒருத்தர், அதை வாங்குபவர் ஒருத்தர், விற்பவர் ஒருத்தர். இது எங்கே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவகங்கை கிட்ட நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இதில் விருதுநகர் நினைக்கிறேன், அந்த மாவட்டத்தில் ஒருத்தர்கிட்ட வந்து ஜஸ்ட் 1 கிராம் இருந்திருக்கு ஒரு பையன்கிட்ட. அந்த பையனை பிடிக்கும்போது எங்கடா வாங்கினேன்னா, ஆனால் எனக்கு சார் இவர் கொடுத்தாருன்னு அங்கே போக, அவர் கொடுத்தாருன்னு அங்கே போக, அங்கே கொடுத்தான்னு இந்த படத்தில் வந்து ஒரு கொலை செஞ்சு அப்படியே ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும் பாருங்க, ஒத்த மாற்றி அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அப்போ நம்மளோட பிரச்சனைங்க என்ன ஆரம்பத்திலே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் 90% மேல், நண்பர் கண்டிப்பாக ஒத்துப்பாரு நம்புறேன், மினிமம் 90% குறையாம 90% 95% மேல் நடக்கும் பெண்கள் குற்றங்களாக இருக்கட்டும், பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், கற்பழிப்புகளாகவும் எல்லாமே போதையில் நடந்தது அப்படின்றது தான் தெரிய வருது. அதுவும் யாருன்னு இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறாக்கள் தான் நிறைய பண்ணுற ஒரு சூழ்நிலை. எல்லா ஸ்கூல்ஸ்குள்ளேயும், எல்லா காலேஜஸ்குள்ளேயும் போயிடுச்சு. காலேஜஸ் தாண்டி இப்போ ஸ்கூல்ஸ்குள்ளேயே போயிடுச்சு. ஸ்கூல் பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண டப்பா, ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை, அந்த பொட்டி கடையில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சாக்லேட்டுக்கு மேலே வச்சிருக்கான். அந்த சாக்லேட் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்கிறாங்க, கூல் லிப்பு சாக்லேட்டுக்கு ஏதோ ஒரு நேம் சொல்லிலாம் வைக்கிறாங்க. அப்போ இந்த நெட்வொர்க்கு இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக இது தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த நெட்வொர்க்கை ஒன்னொன்னா பிடிக்கணும். இது யார் பிடிச்சது? ஒரு எஸ்பி வந்து இவர் பிடிச்சிருக்காரு. அப்போ அந்த ஃப்ரீ நெட்வொர்க், இவர் சொன்னார் இல்லையா, முதலமைச்சரின் துறையின் கீழ் வரக்கூடிய உள்துறை, காவல்துறை இதை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்காம இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக ஒரு நேர்மையான அரசாங்கம் தான் முதல்ல தாவேக்கா. அதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதை நோக்கி பயணிக்கிறா. அவர் சொல்றாங்க, ஓகே நான் வந்து அதாவது ஒட்டு மொத்தமா காலி பண்ணியாச்சு, எதுவுமே நடக்கலன்னு நான் சொல்லல, ஆனால் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். திமுக ஆட்சிக்கு வந்து 2021 22ஆம் ஆண்டு வந்து நடந்த பெண்களோட குற்றங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 9207 பேர், ஆவரேஜா நீங்க போட்டீங்கன்னா 765 பேர் வருது. எப்ப இருந்தப்ப அது 2021 2022 சார். அதுல பெண்களுக்கான குற்றம் மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். 9207 ஒரு வருஷத்துல, முதல் வருஷம் திமுக ஆண்ட முதல் வருஷத்துல 9207. என்ன டேட்டா அது? என்சிஆர் டேட்டாவோட டேட்டா என்ன, அப்ப அது டிவைட் பை 12 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 768 பேர் வருது. இப்ப தமிழ் அப்ப நீங்க வருது, நீங்க அப்ப அதை நீங்க கனெக்ட் பண்ணீங்க வச்சீங்களா ஒரு மாசத்துக்கு, இந்த ஒரு மாசம் தாவேக்காவோட நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 154 தான் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 1 மந்த் வச்சு தான் பேசுறேன், இன்னும் 2 மாசம் கூட நான் கணக்குல வைக்கல. அப்ப நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குறைந்து கொண்டு 1/3 தான். 750 எங்க இருக்கு, 150 எங்க இருக்கு, 1/3 கூட அதோட கம்மியாகுது இல்ல. அப்ப வரும் காலங்களில் இது எப்படி குறையுதுன்னா, அந்த நெட்வொர்க் குள்ள போறாங்க, அந்த அடி ரூட் கிராஸ் ரூட் குள்ள போறாங்க, எங்க நடக்குதுன்றத பாக்குறாங்க, அதை நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறாங்க, அதை வெட்டுறாங்க, அதை எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப இது மூலமாக அந்த ராமநாதபுரத்துல பிடிச்சவரு சென்னையில யார் சப்ளை பண்றாங்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த நெட்வொர்க் அங்க யாருன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல மாஃபியாக்கள், பல ட்ரக் மாஃபியாக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அமைதி பூங்கா, அமைதி பூங்கா, அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லும் போது எங்கேருந்து இந்த மாதிரி வந்துச்சு? அப்ப சென்ற ஆட்சியில் நடந்தது தானே இப்போ வந்து அது பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு, போஸ்ட் எஃபெக்ட் இன்னும் போயிட்டு இருக்குல்ல. இதை கட்டுக்குள் கொண்டு வர, இதை வந்து எப்படி கம்மி பண்றது, எப்படி நீங்க ரெண்டுமே எடுத்து பாருங்க. 2021 9,000 போச்சு வச்சிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 13,000 சில்லற, உங்களுக்கு 30% ஹைக்கே போயிருக்கு. தொடர்ந்து என்சிஆர்பி ரேட் தான், நீங்க எடுத்து செக் பண்ணா தெரியும், கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை குறைந்து ஆரம்பத்திலே குறைச்சிட்டோம். நீங்க கொடுத்ததுல கூட நாங்க என்ன சொல்றோம், 9,000 நீங்க போனீங்க பரவாயில்ல, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், நாங்க வரும்போது பாருங்க நாங்க ஒரு இப்போ 750 இருந்துச்சு, 1000 வந்தா கூட நம்ம சுத்தி காமிச்சு சொல்லலாம். ஆனால் எடுக்கும் நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருப்பதால், நேர்மையாக இருப்பதால், எந்த ஆளா இருந்தாலும் சரி, whoever it is, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தயவு தாட்சியமே பார்க்காதீங்க, உங்களோட காவல்துறை உங்க சட்டப்படி உங்க நடவடிக்கை எடுங்கன்னு முதலமைச்சர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரெடியூசிங் ஆகிட்டே வருது. வரும் காலங்களில் இன்னும் கம்மியாகும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க ரொம்ப சிம்பிள், நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. 100வது நாள் நான் பேசுறேன். ஒரு வருஷம் கழிச்சு தாவேக்கா ஆட்சி பேசும்போது
முதல் வருஷம் என்சிஆர்பி ரேட், இதே வந்து நேஷனல் கிரைம் கொடுக்குற ரேட்டை நம்ம எடுத்து வச்சுப்போம். அவங்க ரேட் என்ன 9207. இதுலேருந்து பாதிக்கு பாதி தான் இருக்கும்ன்றதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இது நான் சொல்கிறது வந்து வெறும் பெண்களுக்கான, இதில் போக்சோ தனியாக இருக்குது, அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி. இதை இன்னும் நம்ம சொல்ல முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு விஷயத்துலையும் நம்ம பிரித்து காட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலுக்கான பர்மிஷனாக இருக்கட்டும், என்ஓசி வாங்குறதா இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் மக்கள் கிட்ட போய் கேளுங்க 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஊழல் நல்லா குறைஞ்சிருக்குங்க, லஞ்சம் வாங்குறது கம்மியாக இருக்குங்க, நம்மளா கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, இல்லைனா இல்லைன்ட்டு போகிறாங்க, டிமாண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த 100 நாட்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மூலதனத்தை உள்ளே கொண்டு வராங்க. எங்கேருந்து வரும்? சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எங்ககிட்டயும் தான் இருந்துச்சு, நாங்களும் தான் அதை வச்சிருந்தோம் சார். அது அடுத்தது சார். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜியோ அந்த கவர்னிங்ஷிப்போ கேட்கல. நான் கேட்க வருது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே கொண்டு வருவாங்க. நாளைக்கு டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும்போது அந்த டெக்னாலஜி அடாப்டேஷன் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணும். பிரச்சனை அப்போ கிடையாது. 1 மணி நேரம் தான் டெண்டர் ஓப்பன். அந்த டெண்டரில் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கோட் பண்ணிட்டு போட வச்சுட்டு டெண்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இட்ஸ் அன் ஓப்பன் டெண்டர் கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக இவங்க தான் வரணும். இத்தனை ஒரு உதாரணத்துக்கு எப்படி வச்சுங்க சார், நான் ஒரு இன்ஜினியர் ஒரு சின்ன எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் பண்ணி நடத்துறேன் வச்சுங்க. வேற எங்கேயோ போறணும். இல்ல நீங்க அப்படி கிடையாது, எங்கேயோ போடல, இதெல்லாம் தான் சேருதுன்னு சொல்ல வரேன். நான் ஒரு எம்எஸ்எம்இ வச்சிருக்கிறேன், ஒரு சின்ன கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துறேன், எனக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜில இருக்கேன் அப்படின்ற போது, ஆனால் இதுக்கு நீ வரணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு கான்ட்ராக்ட் வருதுன்னா மினிமம் இத்தனை கோடி இருந்தா மட்டும்தான் நீ உள்ள சேர முடியும்ன்ற அந்த இது இருந்துச்சுல்ல, கிரைட்டீரியா, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. யார் வேணாலும் வாங்க, உங்களுக்கான ஒன்னா உங்க கெப்பாசிட்டிக்கு என்னவோ உன்னை வளர்த்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம். அவன் இப்போ அந்த மினிமம் கெப்பாசிட்டிக்கு நான் வரணும், அவங்க கொடுக்குற 1 கோடியோ 5 கோடியோ அது இருந்தா மட்டும்தான் என் கம்பெனி அந்த டார்கெட் ரீச் பண்ற சேல்ஸ் டார்கெட் டர்ன் ஓவர் இருந்தா தான் வரணும்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகுனே தெரியாது. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இவர்களுக்கு தான் கொடுக்கணும்ன்ற முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன்ல பண்றீங்கல்ல. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியை கிரியேட் பண்றாங்கல்ல, அந்த டிரான்ஸ்பரன்சிக்குள்ள எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, சமநிலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொண்டு போறாங்கல்ல, அதை தான் நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த ஓவராலான கவர்மெண்ட், ஓவராலாக மக்களுக்கான இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே இது அரசாங்கம், அனைவருக்குமான அரசாங்கம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது வெறும் ஜாதி மத அடிப்படையில் மட்டும் இல்லாமல். அமுதன் வந்து கோஷ்டி பூசலால கொல்லப்பட்டார் அப்படின்னு பேரவையில் பதிவு பண்றாங்க. ஆனா அதே அங்கேயே இருக்க சட்டப்பேரவை உறுப்பினர், மற்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இதுக்கு பின்னால் வந்து போதைப்பொருள் இருக்கு, போதைப்பொருள் சப்ளை பண்ணவங்கள அவர் சொன்னாரு, அதன் பிறகு அந்த நடவடிக்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் இஷ்யூ. அப்படின்னா முன்கூட்டியே உங்களுக்கு அது தெரிஞ்சது போதைப்பொருள் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே இது ரொம்ப நாளாக இருக்குது, அதை எராடிகேட் பண்ண டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேரவையில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இது முன்விரோதம், கோஷ்டி பூசல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. சொல்லிட்டு அதன் பிறகாக போதைப்பொருள்னு திரும்ப சொன்ன பிறகு ஆமாம் அது வந்து பழைய கதை இருக்குது, திமுக இருக்காங்க, அதிமுக இருந்தாங்க, அப்போ எல்லாம் அது இருந்துச்சு அப்படின்னு திரும்ப சொல்கிறது ஏற்புடையாதுன்றதான் கேட்டேன். திரு புண்ணியவளவன் குறுக்கிட வரும்னார். எஸ் இல்லை, இப்போ அவர் குறிப்பிட்டது மேபி தமிழ்நாடு அரசை கூட அந்த தரவுகளை வெளியிடலாம். நீங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் ஆப்வியஸாக நீங்கள் போய் செக்யூர் பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் தான் எடுப்பீங்க. எவ்வளவு பேர் அண்டர் த கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹாலா, ட்ரக்ஸா, என்ன மாதிரியான ட்ரக்ஸுங்கிற டேட்டா ப்ராப்பராக கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் அது அத்தனைக்கும் இயர் வாரியாக இருந்தால் தொகுத்து அப்படி ஒரு டேட்டாவை கொடுக்கட்டும். நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க இல்லை நார்காட்டிக்ஸ் இருக்கக்கூடியவர்கள் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஆக்சுவலாக பெர்வர்ட்ஸ் ஆகிறதுங்கிறது அவங்க இந்த அடிக்ஷனுக்குள்ளேயே லாக் ஆகிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு மினிமல் கன்சம்ஷன் அல்லது அது ஒரு ஒரு ரொட்டீனில் கன்சம்ஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன நிலையில் இருக்கிறார்கள்னு தெரியாது. பல நேரங்களில் இந்த டிஃபென்ஸை நீங்கள் அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய டிஃபென்ஸ் கவுன்சில் எடுக்க வேண்டியது நேரடியாக 2 எண்ணிக்கையும் உயர்ந்து விட்டது. நான் ரிவர்ஸ்ல கேட்கிறேனே, கோவிட்ல எல்லாரும் லாக்டவுன்ல இருந்த காலகட்டத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது மிக அதிகமாக போனது. அப்ப அதை நம்ம என்ன இதுல கொண்டு வர போறோம்? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பீக் ரீச் பண்ணுச்சு. இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் பேசும்போது 2020 அப்படிங்கிறார். நீங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் உயர்ந்திருக்கிறதா? ஆமாம், உயர்ந்திருக்கிறது. எண்ணிக்கையின் அடிப்படையிலான உயர்வு என்பது அது நமக்கு ஸ்டேட் லெவலில் என்னவா இருக்கு, நேஷனல் லெவலில் ஆவரேஜ் என்னவா இருக்கு, குளோபல் ஆவரேஜ் என்னவா இருக்குங்கிற விஷயம் இருக்கணும். திரும்ப அகைன் இங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஏன் வருது, நீங்க செஞ்சது பத்தலன்னு திமுகவை கேள்வி கேட்கலாம், நிச்சயமா கேட்கணும். அது போதல, அது போதாம இருக்கு. இது மாதிரியான விமர்சனங்கள் கடந்த ஆட்சிகள்ல திமுக வந்தப்ப அவங்க சொன்ன வாதம் என்ன அப்படின்னா, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிக பின்னால இருக்கு. இப்போ யூபி இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, குஜராத் இருக்கு, இவங்கெல்லாம் வந்து அந்த கிரைம் ரேட்ல டாப்ல இருக்காங்க.
நாங்க பின்னால இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஆனா உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா யூபி வந்து கூட தமிழ்நாடு தான் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம டேட்டாஸ் எடுத்தா தான் தெரியும். இல்ல டேட்டா வச்சு தான் நான் சொல்றேன். டேட்டால தான் நான் சொல்றேன். நல்லா செக் பண்ணி பாருங்க. யூபி அத்தனை கோடி மக்கள் வச்சுக்கிட்டு நம்மள விட கிரைம்ல வந்து 23 or 24 நம்மளோட கம்மியா இருக்கு. நான் டேட்டாக்குள்ள வரேன். NDPS இல்ல இது 2021 னுடைய இவங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் 2020க்கான என்சிஆர் டேட்டா கொடுத்தாங்க. தமிழ்நாடு அப்போது நார்காட்டிக்ஸை பொறுத்தவரை 3வது இடத்தில் இருந்தது அப்படிங்கிறது இருக்கு. 2020ங்கிறது இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் 2020க்கு பிறகுதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இது 2026 இந்த ஏப்ரல் மாதம் ராஜ்யசபால மத்திய அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா 2023 படி 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு 4வது இடத்திற்கு போயிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரளா, 2வது மகாராஷ்டிரா, 3வது பஞ்சாப், 4வது தமிழ்நாடு. நீங்க வெறும் கேசஸா எண்ணிக்கையில் எடுக்கிறீங்கன்னா டிராஸ்டிக் ப்ரொபோர்ஷன்ல அது உயர்ந்திருக்கிறது. அந்த ப்ரொபோர்ஷன் என்பது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்ஸ்ங்கிற இடத்துல தான் அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. நீங்க அதையும் தடுத்திருக்க வேண்டுமா, உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கம்பாரிசனுக்குள்ள எங்க வந்தாங்க? இன்றைக்கு அதே போல அமைச்சர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பேசும்பொழுது அம்மையார் காலத்துல இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. இதே சட்டமன்றத்தில் இவருக்கு முன்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை தேதி 9/5/2022 நடந்த அன்றைக்கு தான் சமூகத்தில் போதைப் பொருளை ஒழிக்க கடுமையாக உண்மையாக உழைக்கும் அதிகாரிகள் காவலர்களை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்கப்படும் அறிவிப்பே 2022 சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் வந்தது. இந்த செய்தி வெளியீடுங்கிறது DIPR மூலமாக அன்றைக்கு அதிகாரப்பூர்வமா வந்தது. அதுக்கான அரசாணை 3/8/2022 கொடுக்குறாங்க. அதற்கு முன்பாக காவலர் பதக்கம் இருந்திருக்கு. இதுல குறிப்பிட்டு இதுல முதல் முறையா ஸ்பெஷல் அவார்டு வாங்கினது யாருன்னா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரால் IG இன்டெலிஜென்ஸாக போடப்பட்டிருக்கக்கூடிய அஸ்ரா கார்கா அவர்களுக்கு சிறப்பு விருது 5 பேருக்கு கொடுத்தாங்க. இதுல 2022 இருந்து திமுக பீரியட்ல சொத்துக்களை பறிமுதல் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கீனா அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. 2022 டேட்டா மட்டும் EBCID என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ CID டேட்டா படி 10,655 நார்காட்டிக்ஸ் கேசஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆண்டுல மட்டும் கைது செய்யப்பட்டவர்கள் 14,934, 3,700 வங்கி கணக்குகள் முடக்கப்படுகிறது, 17 கோடி மதிப்பிலான சொத்துக்கள், ஏறத்தாழ 118 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த போதை பொருளினுடைய சேல்ஸ் மூலமாக அதுல ப்ரொசீட்ஸ்ங்கிற வகையில் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். கைப்பற்றப்பட்டதுன்னு பார்த்தா 28 டன் கஞ்சா, 556 கிராம் ஹெராயின், 63,845 மாத்திரைகள், 98 கிலோவுக்கு மற்ற ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. இதில் கன்சப்ஷனாக பார்த்தா இந்திய சராசரியை விட நாம் குறைவு. நீங்கள் 2022 டேட்டாவே நம்மளுக்கு 0.1% கஞ்சா, ஓபிஐட்ஸ் 0.26, மற்ற மயக்க மருந்துகள் 0.3, இன்ஹேலண்ட் 0.2 இருக்கு. தேசிய சராசரியை விட குறைவு என்பதற்காக இது பரவுவதை அனுமதிக்க முடியும். ஆனால் அது கூடாதுங்கிறது கரெக்ட். இருக்கிறதுல கரெக்டைல் பண்ணுவதற்கு அவங்க எதுவுமே முயற்சி பண்ணலையாங்கிறது. வெவ்வேறு மாநிலங்கள் அல்லது மற்ற நாடுகளுடனான அந்த ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் குறித்து நம்ம பேசணும். நீங்க தேசிய சராசரி தமிழ்நாடு கணக்கு நீங்க சொல்றீங்களா? தேசிய சராசரி 140 கோடி மக்களுக்கான கணக்கை வச்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வந்து 8 கோடி மக்கள். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷனேட்டா அப்ப நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக தேசிய இதை விட தமிழ்நாடு ஜாஸ்தி இருக்குன்னு தான் காட்டும். நீங்க அங்கதான் நீங்க பாருங்க. நீங்க அதுதான் சொல்ல வரல. இப்போ பேச்சு என்னன்னா எது நம்பர் 1 எது நம்பர் 2ங்கற பாயிண்ட்க்குள்ள வரல. இல்ல நீங்க ப்ரொபோர்ஷனேட் தேசிய சராசரி தமிழ்நாடு கம்மியா இருக்குன்னா 140 கோடி மக்களுக்கு எவ்வளவு இருக்கு, 8 கோடி மக்களுக்கு எவ்வளவு இருக்கு. அப்ப அந்த ப்ரொபோர்ஷனேட்டை ஒர்க் பண்ணிட்டு போறீங்க. அந்த ரேஷியோ கண்டிப்பாக தமிழ்நாடு தேசிய சராசரி தமிழ்நாடு ஜாஸ்தி வரும் தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ரெண்டாவது என்ன மாதிரியான கேசஸ்ன்றதையும் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல ஏன்னா வந்து 2 விதமா அணுகுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்க அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரியான வந்து அவங்களோட லா பிரகாரம் எடுக்கிறாங்க அப்படின்ற போது இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார் வேணாலும் மரத்தை வெட்டிக்கலாம். கேரளால நீங்க மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா உங்க மேல கேஸே போடுவாங்க. சொன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு கொலை கேஸ்ல கூட ஜாமீன்ல விட்டுருவோம், மரத்தை வெட்டினா விட மாட்டேன்னு சொல்லுவாங்களாமா கேரளால. ஏன்னா அவங்க வந்து இயற்கை வளங்களை அந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இங்க அப்படி இல்ல, யார் வேணாலும் எப்படி வேணாலும் வெட்டிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சோ அப்போ நீங்க அந்த ப்ரொபோர்ஷனேட் எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதாவது தமிழ்நாடு நம்பர் 1 நான் சொல்ல, தேசிய அளவோட தமிழ்நாடு நிச்சயமாக மேல இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட குறைவான பாப்புலேஷன் இருந்தாலும் ஹையஸ்ட் ரிப்போர்ட்டிங்ஸ் இருக்குங்கிறது அவங்க எடுக்கிற டிஃபென்ஸ். இப்போ கேள்வி இன்னைக்கு அமைச்சர் சொன்னார் இல்லையா, 2020க்கு பிறகு தானே, 2020க்கு முன்பாக 17 அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலமானதுல இருந்து 2020 வரைக்குமான டேட்டா ராஜ்யசபால உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கொடுத்தது. தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் கோ மட்டும் எடுப்போம். 3800 2017 இருந்தது. அதுக்கு பிறகு 3700 100 குறையுது. அதற்கு பிறகு 4300, 5400, 6800. அதாவது இன்னைக்கு அமைச்சர் சொன்ன டேட்டே அதுக்கு முன்பாக 4 ஆண்டுகளை விட டபுள் மடங்கு 3800 இருந்து 6800 மாறி இருக்கு. அப்ப நீங்க 2021 ஒரு கட் ஆஃப் டேட் வச்சீங்க இல்லையா,
அது பொலிட்டிக்கலி அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றீங்களா? மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அப்ப இந்த ட்ரக் அபியூஸ் இல்ல ட்ரக் ஓவர் டோஸ்ல தமிழ்நாடு, நீங்க என்சிஆர்பி டேட்டா அப்படி 24 ட்ரக் ஓவர் டோஸ்ல எல்லாரையும் சர்பாஸ் பண்ணி தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தது. அது எவ்வளவு அபாயகரமானது, அன்றைக்கு இருந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறதுல யாருமே மாறல. ஆனா நீங்க 2020 அமைச்சர் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சாருல்ல, அந்த 2020 அதற்கு முன்பு இருந்த 4 ஆண்டுகளை விட 100% 3800 இருந்து 6800ங்கிறது அந்த கட் ஆஃப் டேட் ஏன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது? அதற்கு முன்பானதாக ஏன் இல்லைங்கிற கேள்வியில தான் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் உள்ளுக்குள்ள வருதா என்கிற கேள்வி வருது. இப்ப பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி அவங்ககிட்ட இப்போ பேரவையில் எதிர்க்கட்சி கேட்ட கேள்வி தான். இப்போ இவ்வளவு டீட்டெயில் சொல்கிற டேட்டா கூட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த முறை இப்போ சென்னை கமிஷனராக இருக்க அமல்ராஜ் தான் வந்து இதுக்கு ஏடிஜிபியாகவும் இடிசிஐடியாகவும் இருந்தார். சோஷியல் மீடியா அண்டு ட்ரக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதை கண்காணிக்கிற இடத்துல அவர் இருக்கார். அவர் இருக்கும்போது தான் இத்தனை இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ட்ரக்ஸு மூமெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்க ஒருத்தர் அவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்ற அடிப்படையில் தானே இப்போ அவரை கமிஷனராக கொண்டு வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இதற்கு முன்பாக சிறப்பாகத்தானே செயல்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இதுவரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க? அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், அப்ப உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சட்டசபை ஒரு சாம்பிளா தான் சொல்றாரு. இல்ல கரெக்ட். அப்ப சட்டசபையில இவ்வளவு குற்றங்கள் எடுத்து அடுக்கி வைக்கிறீங்கல்ல, அப்ப இந்த அத்தனை குற்றத்தையும் திமுக ஏத்துக்குதா? நாங்க தான் காரணம் இந்த குற்றத்துக்கும் அப்படின்ட்டு. எந்த குற்றத்துக்கு? இன்னைக்கு நடந்திருக்க இப்போ ஒரு குற்றங்கள் ஒரு வாரம் நடந்த குற்றங்கள் அதுதான் சார் சொல்ல வரேன். இந்த 100 நாளே வச்சுக்கீங்களேன், இந்த ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல குற்றங்களா அடிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எடுத்து நான் குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல வரேன், நடந்திருக்கு எடுத்து வைக்கிறீங்கல்ல. அதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல பேசும்போதே கம்பேரிசன். இன்னைக்கு பேரவையில பேசுற எல்லாருமே குற்றங்கள் ஏன் நடந்தது, அது எப்படி வரும் நாட்கள்ல நடக்காம பாருங்க சொல்றாங்க. எதிர்க்கட்சி மாண்புமிகு எதிர்க்கட்சி உதய பிரதர் சொல்லும்போது ப்ரோ என்ன சொல்லும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இத்தனை பேருக்கு வந்து காவல்துறைக்கு வந்து நீங்க பதக்கம் கொடுத்துருக்கீங்க, அமல்ராஜ் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, கமிஷனரை கொண்டு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதை தான் நானும் சொல்றேன். அப்போ இதுக்கெல்லாம் நாங்க தானே காரணம் அப்படின்னு சொல்றவரு என்ன சொல்றாரு? சிறப்பா செயல்பட்ட மூலமா அந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க நல்ல அதிகாரிகள் தான். அதான் நானும் கேட்கிறேன். இப்ப நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கன்னா என்ன கணக்குல எழுதணும்? அப்ப எது கரெக்ட் தெளிவுபடுத்துங்க. இப்ப நடந்ததுக்கு வந்து கார்ப்பரேஷன் சென்னை கமிஷனரா இருக்காரு. அதுதான் சார் சொல்ல வரேன். சிறப்பாக செயல்பட்டார், அதற்காக வீர பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை தான் கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பாராட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அப்ப இதுக்கு நீங்க காரணம் ஏத்துக்கலாமா? இல்ல அப்ப சரியா நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அவ்வளவு சிம்பிள் சார். ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கும்போது சார் இது வந்து தெளிவுபடுத்துறேன் பாருங்க. போன ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களை கொண்டு இந்த ஆட்சியில் நீங்க வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா அப்ப இந்த ஆட்சியும் சிறப்பா செயல்படுறாரு சார். போன வட்டம் ட்ரக் நார்கோட்டிக்ஸ் டீல் பண்ண ஒரு ஆபீசர் நல்லா செயல்பட்டு இருக்காரு. ஆமா சார். அப்ப நீங்க ஏன் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதெல்லாம் ப்ராப்ளம் இவ்வளவு அடுக்கிட்டே போறீங்களா? 100 ஆட்சி இது வந்து வெற்றி ஆட்சியில வெத்து ஆட்சின்னு ஏன் சொல்றீங்க? இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்கல்ல. அப்ப இதுக்கு அப்போ இது பியூர்லி அப்ப இது பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்னு சிறப்பாக செயல்பட்டதுக்கு நாங்க தான் காரணம் இந்த முறையும் அப்படின்னா, இது வரைக்கும் நாங்க தான் காரணம்னா, அப்ப இந்த 100 நாள்ல நடந்த எல்லா தவறான விஷயங்களா இருக்கட்டும், நடந்த இஷ்யூஸா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும். ஏதாவது ரெண்டுத்துலயும் வாங்க. ஒன்னு இப்படி வாங்க இல்ல அப்படி வாங்க. ரெண்டுமே பாராட்ட மட்டும் நான் எடுத்துப்பேன், குற்றத்தை மட்டும் உன் மேல போடுவேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா நான் சொல்ல வரேன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வெறும் அரசியல் மட்டும் தான் பண்றீங்க. உங்களுக்கு பாராட்டு வருது, நல்ல விஷயம், அதற்கெல்லாம் நாங்க காரணம்னு எடுத்து காமிச்சுக்கிறீங்க. அதுவே தவறு நடக்கும்போது அதை நீங்கள் சுற்றி காட்டி எப்படி காமிச்சிருக்கலாம்? போன வாட்டி நடக்கும்போது இப்படி நான் இப்ப காமிச்சேன் இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? மறுக்கு சார் எங்க ஆட்சியில சூப்பர் சார், ஒண்ணுமே இல்லை சார், அதெல்லாம் 1 2 நான் சொல்லலையே, டேட்டாஸோட தானே காட்டுறேன் உங்களுக்கு தெளிவா. அப்போ இப்படிலாம் நடந்திருக்கு, ஆனா இதை ஏன் நீங்க குறைக்கல இன்னும்? இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அது வேற. நடந்த நல்லதெல்லாம் நாங்க பொறுப்பு, போன ஆட்சி நாங்க பண்ணோம், அதனால எங்களுக்கு வரும். அப்ப இந்த 100 நாள்ல இந்த 100 நாள்ல நடந்தது எதையுமே வெத்து அரசியல், வெத்து கட்சி, வெத்து அரசாங்கம் சொல்வீங்களா? பேரவையில நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து தாவேக அமைச்சர்கள் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பிரீவியஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதில் சொல்றாங்க. அதுதான் சார் எஸ் புனேவளவன் தலைவர் குறுக்கிட சார். நான் முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம். அதுதான் சார் நான் இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றேன். முதல்ல எடுக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் நெட்வொர்க்கிங்காக இது வந்து பரவி இருக்கு, ஊண்டு உரண்டி பரவி இருக்கு, கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கு, இல்லாத இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் தெருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிற மாதிரி இன்னைக்கு தெருக்கு ஒரு போதை ஆசாமி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. என்னன்னா அந்த அளவுக்கு பணம் வளருது.
நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனா சொல்றேனே, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வேலை இல்லாத பிரச்சனைகள், இளைஞர்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள், வருமானம் அதாவது வந்து அந்த அளவுக்கு ஏறின விலைவாசி உயர்வு, குடும்பத்தை காப்பாற்றணும், நிறைய விஷயங்கள், பேராசை கூட வச்சுக்கோங்களேன். ஒருத்தனோட பேராசை, குறுக்கோயில் எப்படியாவது சம்பாதிச்சு பணம் என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 மாசம் உள்ள ஜெயில வைப்பாங்க, காசை கீசை குத்து வெளில வந்துடலாம் அப்படின்னு தான் இது ஊடுருவி இருக்கு. இந்த நெட்வொர்க்கை உடைச்சிக்கிட்டே தான் வரும், இது சுருகி கொண்டே வரும். அதற்கான சிங்கப்பெண் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஃப்ரீ இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 340 கோடி ரூபா வந்து தனியாக ஒதுக்கி இருக்காங்க இந்த ஸ்பெஷலாக இந்த நார்காட்டிக்ஸ்க்கு மட்டுமே. ஸோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அரசாங்கம் குறைத்து கொண்டு வரதுக்கான எல்லா நடவடிக்கை இருக்குது. ஆனால் சென்ற முறை அயலகத்துறை செயலாளராக இருந்தவரே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருந்திருக்கும். அப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறது செய்யறாரு அப்படின்ற போது அது எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருந்திருக்கும். இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் பாருங்க. இதை தான் ஆதவ் ப்ரோ சுத்தி காட்டுறாரு. உங்கள அயலகத்துறை செயலாளராக இருந்தவர் செஞ்சிருக்காருன்னா, அவர் அயலகத்துறையிலன்னா அப்ப ஃபாரின்ல இருந்து அவர் எடுத்துட்டு வர அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கணும். இது வந்து உள்ள இருந்து எங்க இருந்து வருது? இது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து மட்டும் வருதா? என்ன சொன்னாரு மாசூர் சுப்ரா, இவர் வந்து இதுவா இருந்தவர், மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மாசூர். தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சான்றதே ஒன்று கிடையாதுங்க, போதைப் பொருள்ன்றதே ஒன்று கிடையாதுங்க, எங்கேயுமே தயாரிக்கப்படலங்க, எல்லாம் வெளியிலேருந்து வருது. அதுக்கு என்ன சுத்தி காமிச்சாங்க? குஜராத்தில் 2 லட்சம் 20,000 கோடியா 2 லட்சம் கோடி, 2 லட்சம் ப்ரொடக்ஷன் இல்ல, 2 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் வந்துச்சு. இது எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு தெரியாது. அதானிக்கு ஒரு துறைமுகத்துக்கு சொந்தமானது, அதாவது பிரைவேடைஸ்டு, ஒரு தனியார் துறை சொந்தமானது. இது யாரோட நண்பர்னு உங்களுக்கு தெரியும், அப்ப எங்களை வந்து கேட்குறீங்களே அப்படின்னாரு. இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாட்டுக்குள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பேர் மறந்துட்டேன், அந்த ஊராட்சி பேர் ஏதோ ஒன்று போட்டாங்க, அந்த கிராமம் பேர் ராமநாத், கிராமத்துக்குள்ள நடந்திருக்கு. அப்ப எங்கேருந்து வந்துச்சு? எஸ்பி பிடிச்சிட்டு லைவா உங்களோட சேனல்லயே அது வந்து போட்டுருந்தாங்க வீடியோ, அங்க என்ன நான் பார்த்தேன். அப்போ இதுவே வந்து எப்படி ஒரு மாற்றத்தை காட்டுதுன்றது பாருங்க. போய் எப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி, இதெல்லாம் தான் வெட்ட வெளிச்சமா வெளில வருது. இப்போ அதை தான் நாங்க எடுத்து வைக்கிறோம். எஸ் இல்லை, இப்போ அவர் என்ன இன்னைக்கு கிளைமே அங்கே என்ன விவாதமாக போச்சுன்னா, அந்த நாங்கள் சரியாக ஆள தெரியல, கரெக்டாக அந்த துறையில் சொதப்பி இருக்கோம்னா அந்த அதிகாரிகள் ஏன் ப்ரமோட் பண்ணப்பட்டாங்க? இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன், அந்த அதிகாரிகளை வேலை, அதாவது இந்த 100 நாட்களில் அந்த அதிகாரிகள் நல்லா பாராட்டு பெற்றதல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ், இந்த 100 எங்க ஆட்சி காலத்துல அவங்க நல்லா இருந்தாங்க, எங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும், நீங்க எங்களை திட்டுறீங்க. இப்போ உங்க ஆட்சி காலத்து இப்ப அவங்களை பாராட்டிட்டு எங்களை திட்டுறீங்கன்னா, நாங்க சொல்லி தானே அவங்க செஞ்சாங்கிறது அடிப்படையான லாஜிக்கு. அப்ப நீங்க ஆட்சி நிர்வாகத்தை திட்டிட்டு அதிகாரிகளை மட்டும் எப்படி பாராட்டுவீங்க? அவங்க பெர்ஃபார்ம்னா நாங்களும் பெட்டரா தான் பண்ணியிருக்கோம், அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க அப்ப தவறுன்னு வைக்கிற குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குன்னு எடுத்துக்கலாங்கிறது. இந்த 100 நாட்களில் வருகிற சிக்கல்களுக்கு முன்னாள் முதலமைச்சர்களை நீங்க நாங்க பொறுப்படுத்துகிறோன்னு ஒரு கட்சி முதல்ல எப்படி சொல்லும்? இப்ப இதுல 12 மார்ச் அன்றைக்கு இன்றைய முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். கரெக்டா அந்த 1.5 வாரங்கள் ஒரு 11 குற்றச்சம்பவங்களை தமிழ்நாடு முழுக்க நடந்ததை குறிப்பிட்டு விட்டு அவர் சொல்றாரு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை என்ற நிலை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சரால் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது அப்படின்னு கேட்டவர் இன்றைய முதலமைச்சர் மார்ச் 12, 2026 காலை ஒரு 9:12 இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு 11 சம்பவங்கள் அவர் பட்டியலிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அப்ப முதலமைச்சர் வாயை திறக்கணும் என்று நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கேட்டது சரி என்றால் இன்றைக்கு நீங்கள் திறக்க வேண்டும் கேட்பது தவறா, குற்றமா? சட்டத்தில் எங்க இருக்குன்னு அன்னைக்கு கேட்டவங்கள, ஆட்சியில் இருக்கிற ஆணவத்தோடு நீங்கள் ஆடாதீர்கள், உங்கள் ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் நீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் தான் சொல்லணும், ஏதாவது சட்டத்தில் விதியில் இருக்கான்னு யாராவது கேட்டா அன்றைக்கு திமுக, அப்ப திமுகவை போல ஆளுவதற்கு தான் நீங்கள் வந்தீர்களான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. நேற்றைக்கு அந்த கேட்ட மக்கள் ஏதாவது உங்களை மோசமாக நடந்து கொண்டார்களா? ஆதவண்ணா தானே நீங்க நேற்று தனுஷ் வீட்டுக்கு போன போது கத்தனாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்தியை ரிப்ளை கொடுத்திருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்பது பொலிட்டிக்கல் क्वेश्चन. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவுபடுத்திட்டாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர். கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக, அந்த நிவாரண தொகையாக 6 லட்சம் ரூபாயும், அவர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம், அரசாங்க வேலையும் தருவதாக சொல்லியிருக்காங்க. இது போல் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அமைச்சர் ராஜ்மோகன் பேரவையில் சொல்லும்போது சில கோரிக்கைகள் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அவர் சுட்டி காட்டுறாரு நினைக்கிறேன். இல்ல இது சொன்னார் அவரு. அவருங்க கல்லறை கேட்டாங்க, அதை மட்டும் கேட்டு சொல்றேன்ட்டாரு. ஆனால் அவர் அண்ணனுக்கு, தனுஷோட அண்ணனுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை, SC ST சார்பு வர்றதுனால அவங்க அரசாங்கத்தில் ஒரு வேலையும் கொடுக்கிறோம் அந்த இது கிரைட்டீரியால, பிளஸ் 6 லட்சம் ரூபாய் நிவாரண
கொடுக்கறதாகவும் சொல்லி அவர் இன்னைக்கு தெளிவாகப்படுத்திட்டாரு. இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக காவல்துறைக்கான இதை செய்யுன்றது தெளிவாக அந்த இதில் வந்து சொன்னாரு. நான் பார்த்தேன். ஓகே, அதெல்லாம் ஒரே ஒரு துணை கேள்வி, அதோட உங்களோட நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். இப்ப திமுக அதிமுக சொல்றதான் சிக்கல் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல விஜய் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இல்ல சார், அதுதான் நானும் மறுபடியும் சொல்றேன்ல சார், நீங்க இந்த நெட்வொர்க் சார் திருப்பி நீங்க எங்க போனாலும் போதை கலாச்சாரத்தோட பிரச்சனை தான் சார் இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா நிக்குது. 2 வயது குழந்தையிலேருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் இந்த வந்து பாலியல் வன்கொடுமையோ கொலையோ நடக்கிறதுக்கு காரணம் கண்மூடித்தனமான போதை. போதைனா வெறும் மது கிடையாது. மதுவில் கூட இந்த அளவு இல்லை, மதுவை தாண்டியான ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. கஞ்சாவா இருக்கட்டும், பெத்தமைனா இருக்கட்டும், என்னெல்லாம்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல இருக்கிற பிரச்சனை தான். அப்போ இதை வந்து கம்மி பண்ணிட்டு தான் வராங்க. அதை தான் அவர் சொல்றாரு, இன்னும் கூடுதல் கவனம் வேணும்னு சொல்றாரு. அதற்கு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா சிங்கப்பெண் போட்டாச்சு. ஏன்னா நீங்க ஒரு சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி வரும்போது இப்படிதான் இருக்குன்னு போட்டுருவாங்க. ஆனா கல யதார்த்தத்தில் வரும்போது பல பிரச்சனைகள் இருக்கும். அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க ஃபுல்லா எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்றாங்க. அது என்னன்னா ஒரு என்ன சொல்றாங்க, அது ஏதோ இது அடிக்கும் சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கொடுக்கும் சொல்லிட்டு, அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நான் அது ஏதோ படிச்ச ஒரு எக்யூப்மெண்ட் போட்டுருந்தாங்க. ஒரு டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அடுத்த கட்டமாக தொடர்ந்து இதை இன்னும் மேம்படுத்தி, இன்னும் சீர்படுத்தி, இன்னும் மேம்படுத்தி, இன்னும் சீர்படுத்தி கொண்டு வரும்போது தான் இதற்கான ஒரு கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல, ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம், அட்லீஸ்ட் 1 இயர் கொடுத்தா மட்டும்தான் மக்களும் சரி. அப்ப என்ன ஆகும் நான் சொல்றேன் வச்சுங்களேன், அந்த போதையிலேயே இருந்தா கூட தன்னால முடியல அப்படின்ற போது இந்த போதையை உடைக்கும் போது அவன் பண்ணாம இருப்பான். அந்த பாயிண்ட் ஒன்று நிற்கும். ஸோ இப்போ இங்க இருக்கிற பெண்கள், இந்த சிங்க பெண்களுக்கு இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துரும் போது களத்தில் நடக்கும் பிரச்சனைகள், இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பானா அங்க வேற மாதிரி நடக்கும். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஓகே ஃபைன், இதை வந்து ஃபீட்பேக் வரும்போது இதை இன்னும் பெட்டர்மெண்ட் படுத்திக்கிட்டே வருவாங்க. அது காலப்போக்கில் இப்போதான் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது, 1.5-2 மாசம் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 6 மாசத்துலேருந்து 1 வருஷம், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ள நிச்சயமாக அடுத்த இப்போ 100வது நாள் சொன்னதுக்கு அப்புறம் 200வது நாளோ 300வது நாளோ நம்ம பேசுவோம். 1 வருஷத்துல நம்ம பேசும்போது இது எல்லாமே கம்மி பண்ணப்பட்டு நீங்க கொடுத்தது போல, அன்புமணி ஐயா சொன்னது போல, அண்ணா சொன்னது போல மிக கூடுதல் கவனம் இல்லை, முக்கிய கவனமே அதான். இங்க வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய்னா முதல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல தான் கொண்டு போறோம். அதுக்கு அடுத்தது தான் எதுவா இருந்தாலும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. 0 டாலரன்ஸ் சொல்லிட்டாரு. 0 டாலரன்ஸ் யாரா இருந்தாலும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நான் பாக்குறேன் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு ஒரு பதவி ஏற்றதும் சொன்னார். ஒரு வீடியோவில் பணம் வாங்கியதற்காக நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார். அந்த வீடியோவில் அந்த பணத்தை வாங்கி வச்ச அம்மையாருக்கு பொறுப்பு கொடுத்தது என்பது அவங்க அதில் ஒரு பார்ட்டா போலையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 96-2001 முன்னாள் திமுக அமைச்சராக இருந்த செங்குட்டுவன் அவர் காலமாயிட்டாரு. ஆனால் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய குடும்பத்தாருக்கு விதிக்கப்பட்ட கன்விக்ஷனை அப்போ ஹெல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்படுகிறார், பதவி பறிக்கிறார்னா அந்த வீடியோ தான் மெயின். அந்த வீடியோவில் இருந்த ஒருவருக்கு நீங்கள் கட்சி பொறுப்பை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது 0 டாலரன்ஸா என்கிற கேள்வி வருது. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக இந்த கல்வி உதவி வழங்கும் விழாவில் திரு அண்ணாமலை பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். சில அமைச்சர்கள் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் 2-4%. எனக்கு என்னன்னா அவர் கடந்த காலத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் மொத்த அஃபிடவிட்டையும் தொகுத்து ஒரு பிபிடி போட்டார். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாரோங்கிற ஒரு ஆடியோ ஆதாரங்கள்ல கடந்த காலத்தில் அவர் ஆடியோக்கள் வீடியோக்கள் பாஜகவுக்குள்ளே அப்படி எல்லாம் வெளியிட்டு பல சலசலப்புகளை உருவாக்கினார் அப்படின்னா கூட அது உண்மை என்கிற பட்சத்தில், ஏன்னா இதே அண்ணாமலை ஒரு விஷயத்தை உடைச்சாரு. 717 கடைகள் மூடப்பட்டது அப்படின்னாங்க. 127 கடைகள் பட்டியலோடு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்கு, எந்த கோவில் இருக்கு, எவ்வளவு மீட்டர்னு பட்டியலை நேரடியாக முதலமைச்சருக்கு அனுப்பினார். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணல. அது உண்மையா பொய்யானா அட்லீஸ்ட் பொய்னா ஒரு மறுப்பு செய்தியாச்சும் தெரிவிச்சிருக்கணும் என்கிற ஒரு இடம் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுடைய கன்சர்ன் நோக்கம் அதிகாரிகள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லாமல் ஏமாத்துறாங்கன்னா அதை ஒரு கவனத்துக்கு கொண்டு வரும்போது எடுத்துக்கொள்ள வேண்டியதான் ஒரு அரசினுடைய பொறுப்பாக இருக்கும். இது மிக நீண்ட ஒரு பயணம், மிக நீண்ட ஒரு பாதைக்கானது. ஒன்னே இப்போ வரைக்கும் அந்த நீங்க பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் அவங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அல்லது ஆல்கஹால் இருந்தாங்கிறதுக்கு போதுமான தரவுகள் தேவைப்படுகிறது. அது வரைக்கும் அது வேகு தான். ஏன்னா அவங்க அடிக்ட் இதுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனவங்க பெர்வர்ஷன் நோக்கி போவாங்களா? எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் பெர்வர்ட்டாக இருக்கக்கூடிய பலரும் இருந்திருக்கிறார்கள். எந்த விதமான பழக்கமும் கிடையாது,
கிடையாது. ஆனால் பெண்களிடம் குழந்தைகளிடம் தவறாக நடக்கக்கூடிய அந்த பெர்வர்ஷன் கொண்ட மைண்ட் கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அதுக்குரிய தரவுகள் இல்லாமல் நம்ம சொல்லுவது வேகா இருக்கும். இந்த மாதிரி போதைப் பொருட்கள் புழக்கங்கள் இங்கே அசம்பிளிஸ் இது அத்தனையினுடைய ஸ்கெலட்டனை உடைக்க வேண்டியது எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு. சமூக உரையாடலை அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் செய்ய வேண்டும். சட்டமன்றம் அப்படியான ஒரு ஸ்பேஸை நோக்கி போகலாம். முதலமைச்சர் மார்ச் மாசம் தான் கேட்டாரு, அந்த முதலமைச்சர் வாயை திறக்கணும். டிஜிபி பேசுறாங்க, மற்றவங்க பேசுறாங்க வேண்டான்னு. இந்த முதலமைச்சர் தான் ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அப்படி நடந்து கொள்வாரா என்கிற கேள்வியை நாம் அவருக்கே விடலாம். ரைட். இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.